அப்ப சுன்னத் என்றால் அதனுடைய தாற்பயத்தை, அதனுடைய மகத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இன்றைய வகுப்பு ஆரம்பமாக உள்ளது. சுன்னத் என்பது ஏதோ ஒரு மகிமை இல்லாத, வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளலாம், வேண்டாவிட்டால் விட்டுவிடலாம் என்று பொடும்போக்காக உதறி தள்ளுகின்ற இபாதத்துகளா என்றால் அல்ல. அன்பார்ந்த சொல்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகைக்கு என்னென்ன சட்டதிட்டங்களை, நெறிமுறைகளை நமக்கு கற்றுத்தந்தார்களோ, வஜ்ஹத்திலிருந்து சலாம் கொடுக்கிற வரை அத்தனையும் சுன்னத்தான தொழுகையிலும் ஓத வேண்டும். ஃபர்லான தொழுகையில் இதை ஓதுங்கள், சுன்னத்தான தொழுகையிலே இதெல்லாம் ஓத வேண்டாம். ருக்குவிலோ சுஜூதிலோ எந்த மாற்றங்களும் அந்த தொழுகைகளிலே நீங்கள் பார்க்க முடியாது. உதாரணத்திற்கு, ரமலானுடைய மாதத்தில் கடமையாக்கப்பட்ட நோன்பு ஒரு இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் முஹர்ரம் மாசத்தினுடைய ஆசூரா நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு, மாதத்தினுடைய 3 நோன்பு, வாரத்தினுடைய திங்கள் நோன்பு, இந்த நோன்புகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நமக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும். ஜக்காத் என்பது கடமை. தர்மங்களும் அன்பளிப்புகளும் சதக்காக்களும் அல்லாஹ்விடத்திலே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும். ஹஜ் என்பது கடமை. அதிகம் உம்ராக்களை செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்திலே நமக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும். தொழுகை என்பது கடமை. முன்பின் சுன்னத்துகள், நஃபில்கள், தஹஜ்ஜுதுகள் அல்லாஹ்விடத்திலே நமக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும். இப்படி இதை விளங்குவதற்கு பகரமாக சுன்னத்து தானே செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் குற்றமில்லை என்று மனித சமூகத்திலே ஒரு பொடும்போக்கான சிந்தனை வந்த காரணத்தினால் சுன்னத்துகள் மனித சமூகத்தில் இன்றைக்கு இறந்து போய்விட்டது. சுன்னத்துகள் மனித சமூகத்தில் உயிர் பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை 2 வகையாக பிரித்து நமக்கு பாடம் நடத்தினார்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய பள்ளியில் வந்து ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிற தொழுகைகள். மற்றொன்று, நம்முடைய வீடுகளில் தொழ வேண்டிய தொழுகைகள். ஃபஜர், லோஹர், அஸர், மக்ரிப், இஷா போன்ற ஃபர்லான கட்டாயமாக்கப்பட்ட ஜமாத்தோடு தொழுதாக வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லப்பட்ட இபாதத்துகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள், நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். பின் சுன்னத்துகள், தஹஜ்ஜுதுகள், நஃபிலான வணக்கங்கள், எத்தனையோ வணக்கங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் வீடுகளில் நிறைவேற்ற வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, தொழுகைகளில் சிறந்த தொழுகை எது என்று தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், தொழுகைகளில் சிறந்த தொழுகை எது என்று தெரியுமா? கடமையான தொழுகை நீங்களாக உள்ள தொழுகைகளை யார் வீட்டில் தொழுகிறார்களோ அது சிறந்த தொழுகை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உங்களுடைய வீடுகளை கபிரிஸ்தான்களைப் போல, கபர்களைப் போல நீங்கள் ஆக்காதீர்கள். மையவாடிகளில் தான் தொழுவதற்கு அனுமதி இல்லை, அதுதான் தொழக்கூடாத இடம். அதுபோல உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய வீடுகளில் அதிகம் உபரியான வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி வாருங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.